ஹாய், இட்ஸ் வென்ஸ்டே. இன்றைக்கி நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸ் ஓவர் நைட் சோக் பண்ணது வச்சுருந்தேன். அது கூடவே பனானா அண்ட் பம்கின் சீட்ஸ் போட்டு சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ப்ளீஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஃப்ரூட்ஸுக்கு இலந்தப்பழம் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸை இன்றைக்கி பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இன்றைக்கி அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. நான் இப்போ கொஞ்சம் கிரைன் ஃப்ரீ அட்லீஸ்ட் 1 வீக்கில் ஒரு 3 டைம்ஸ் இருக்கலாம்னு டிசைட் பண்ணதுனால என் ஹஸ்பண்டும் அதே மாதிரி எனக்கு லஞ்ச் பேக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆல்மோஸ்ட் எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் தான் நான் பேக் பண்ணுவேன். ஸ்டில் அவருக்கு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு நான் நிறைய எடுத்துகிட்டு போயிருந்தேன். பிகாஸ் நான் ஒரு ஃப்ரூட்ஸ் பைத்தியம். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் சமைக்கிறதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இது ரெண்டுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ ரைஸ் பிடிக்காது. அவருக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரைஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். பட் எனக்கு எவ்ரிடே மீல்ஸில் ரைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த ஹங்கர்ட் மேக்கர் நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 215 rupees அது மாதிரி வந்துச்சு. இதை வச்சு நம்ம சூப்பரான திக்கான ஹங்கர்ட் பண்ணிட முடியும். அது கூடவே கொஞ்சம் ஹனி சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா டெசர்ட்க்கு கவலையே இல்லை. சீரியஸ்லி வர்த் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு யாருக்காச்சும் கெட்டி தயிர் பிடிக்கும்னா கண்டிப்பாக இது நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ஒவ்வொரு பைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் எடுத்து சாப்பிடும்போது அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு.